வீரமே ஜெயம். மந்திரவாதி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செங்கோலை சுழற்றினான். கதீம் கபலா. மாளிகை இடிந்து விழத் தொடங்கியது. காப்பாற்றுங்கள்! அரசரும் மக்களும் மந்திரவாதியை கண்டு அஞ்சி நின்றனர். வீரன் களத்தில் குதித்தான். இளவரசியை காப்பாற்ற இடியும் மாளிகைக்குள் நுழைந்தான். சுவற்றை பிடித்து இளவரசியின் அறைக்குள் நுழைந்தான். இளவரசி, கலக்கம் வேண்டாம், நான் இருக்கிறேன், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். வீரன் தொங்கும் திரைச்சீலைகளை ஒன்றாக கட்டினான். வீரன் இளவரசியுடன் குதித்தான். வீரனின் செயலை கண்ட இளவரசி மெய்சிலிர்த்தாள். மந்திரவாதி தன் செங்கோலை உயர்த்தி மந்திரத்தை உச்சரித்தான். கதீம் கபலா. மந்திரம் செயல்பட அவன் பல மடங்கு வலுவாக மாறினான். வீரன் ஒரு கல்லை தட்டிவிட ஒரு தூண் மந்திரவாதியின் காலை இடறிவிட்டது. மக்களை காக்க ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு வீரன் தயாரானான். மந்திரவாதியின் அடியை வீரன் தன் வலது கையால் தடுத்தான். அவன் தொடையில் கால் வைத்து எகிரி நெஞ்சில் மிதித்து தன் வலது கையால் மந்திரக்கோலை உடைத்தான். வீரன் எட்டி உதைக்க சுருண்டு விழுந்தான் மந்திரவாதி. யார் நீ? प्लम्बर यार क्या? मैं हूँ। हाँ तू आ। पेंटर कौन है? मैं हूँ। तू आजा। शीतल यार हैं? मैं। हम दो हैं। तुम दोनों आजा। चढ़ो चढ़ो। ए वंडेरा पोला पोला। தமிழ் ஆள் யார் இருக்கே இதுல? இவனை தவிர மிச்சம் எல்லாம் வண்டியில இரு. சீர இரு. हाँ मैं दे रहा हूँ भैया। जल्दी। அண்ணா ஒரு லைட் சார். சார், வேலை விஷயமா பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்க. பேசின்னு தான் இருக்கிறேன். இதே ஒரு பயிலும் படிக்கிறது இல்லை. அந்த இடத்துல விளம்பரம் போடலான்னு பேசின்னு இருக்கிறாங்க. இதில் புதுசாக வேலை கிடைக்கணும்னா சும்மாவா சொல்கிறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்கள் அட்ரஸ் கொடுங்க சார், நான் வந்துடுறேன். 294 கணபதி தெரு, ஆழ்வார் திருநகர். ஏங்க இதுல ஏங்க எழுதுறீங்க? சார் நான் கூப்பிட்றேன் சார். எதுக்குங்க பேப்பரை போடுங்க நீங்கள்? ஏங்க நீங்க காமிக்ஸ்ல எங்க எழுதுறீங்க? அது நான் காசு கொடுத்து வாங்கின பேப்பர். என்ன வேணாலும் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இது வெறும் பேப்பர். ஆனா இது வரையறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கதை பிடிக்கணும். ஸ்டிப்ஸ் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி பேனல் பிரித்து லேஅவுட் போட்டு டயலாக் எழுதி அதுக்கு பபிள் ஸ்பேசிங் பண்ணி அதை பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி அதை இங்க் பண்ணணும். அதுக்கு மேலே ப்ரஷ். ஒரு ஸ்ட்ரிப்பு வரைய எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ நீங்கள் வரைஞ்ச மாதிரி சலிச்சுக்கிறீங்க. நாளைக்கு வரப்போகிற கதை என்னன்னு சொல்லட்டுமா? நிஜமாவே நீங்கள் வரைஞ்சதா? ஆமாங்க. நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்கள் தான் சுப்பிரமணியா? பேப்பரில் போட்டிருக்கே. ஆமாம். ஹலோ, ஏங்க ஒரு நிமிஷம்.
இப்படி திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா எங்க போவோம்? தாத்தா மாட்டன் காலத்துல இருந்து இங்க தானே குடியிருக்கோம். முடியாதுன்னு போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ண மட்டும் விட்டுற போறாங்களா? அரசாங்கத்தை எதிர்த்தா ஒண்ணும் கிடைக்காது நமக்கு. அமைச்சரா பார்த்து 1 BHK வீடு கொடுக்குறாரு. அதையும் விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் இல்லாம தான் போனோம். யோசிச்சுங்க. வீட்டுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம், நினைச்ச நேரத்துக்கு போலாம். ஊரு கொசு கிடையாது. ஊடே நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. குழந்தை நிம்மதியா தூங்கும். சொத்துன்னு ஏதாவது அவன் பேர்ல 450 ஸ்கொயர் ஃபீட்ல உன் பேர்ல வீடு கிடைக்க போதுன்னா சும்மாவா? உனக்கு இல்லைனாலும் உன் பொண்ணுக்கு தேவைப்படல. யோசிச்சு பாரு. பாப்பா, அப்பா பேர் எழுத தெரியுமா? கொஞ்சம் உள்ள வா ஸ்லேட்டை மேல தூக்கு. நல்லா தூக்கி பிடி. அப்படியே அங்க பாரு, அங்க பாரு, எல்லாம் கிளம்பி நிக்குது. உனக்கு மட்டும் தான் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேது. அப்பார்ட்மெண்ட் கணக்கா வீடு காத்து நிக்குது. டோக்கன் வாங்கிட்டு போறத விட்டு இந்த கூவனத்துல தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி நிக்கிற. நான் ஏன்டா வாங்கணும்? இது ஏன் வீடு, ஏன் நிலம்? ஸ்லேட் எடுத்துட்டு கிளம்பு. வாங்காத, எனக்கு என்ன? வாங்க சார், இதுக்கெல்லாம் பட்டாதான் புரியும். மெழுகுவத்தை எடுத்துட்டு வாடி. போயிடலாமா? கேஸ் சிலிண்டர் கிருஷ்ணா மாதிரி எரிய போய் எல்லா பொருளையும் கையோட ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா? என் புருஷன் முன்னாடி. என்ன பாக்குற? வீடு உன் பேர்ல தான் இருக்கணும்னு உங்க அம்மா சொல்லிச்சு. சரி நில்லு. ஸ்லேட் திருப்பி பிடி. எடுப்பா. கிளம்பு. கிளம்பு. என்ன பார்த்து நிக்கிற? கிளம்பு. போ. எல்லாம் வண்டியில ஏறு. சீக்கிரம் அனுப்பி விடுறா. முன்னாடி போங்க. கொடுங்கம்மா. முன்னாடி வை. அம்மா, இங்க பாருமா. இத குடு. இங்க பாரு. டேய், இங்க பாரு, நம்ம வீடு பாரு. இதுல எந்த வீடு நமக்கு கொடுப்பாங்க? அதான் டோக்கன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சுதான் வீடு அலாட் பண்ணுவாங்க. பி பிளாக் 10வது மாடி, வீட்டு நம்பர் 193. 10வது மாடியா? யார் ஏற இறங்குறது? அம்மா லிஃப்ட் இருக்குமா, படிக்கட்டுலாம் ஏறி போகண்டா. இந்தப்பா 10வது மாடியில வரணும். சரி. நீ லிஃப்ட்ல வா, நாங்க படிக்கட்டுல வரோம். வா. இங்க பாரு, கிச்சனுக்கு ஒரு ரூமு.
இங்க நான் கடல் இங்க இருந்து தெரிஞ்சு பாரு. இதெல்லாம் போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டா லைக் சும்மா அள்ளும். அதுலயே இரு. வா, பால்கனி தான் செம்மையாகுது. நான் உள்ள யாரோ இருக்காங்க. என்னது? எங்கடி? உள்ள. யார் அவ? மா, யார்? தெரியலம்மா, ஏதோ அர்ஜென்ட்டா வந்திருக்கும் போல இருக்குது. அர்ஜென்ட் அவன் வீட்ல போக வேண்டியதானே? நீ உள்ள வாமா, வந்து ஊடு எப்படி இருக்குதுன்னு பாரு. நம்ம வீடு தான், சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக விட்டுக்கிறேன். வர மாட்டேன்னு அடம்புச்சிய பேலஸ் மாதிரி இருக்குதா வீடு? கோயில் திருவிழான்னு காசு வாங்கினல்ல, இப்பதான் கோயில் இல்லையே, வாங்கின காசு திருப்பி கொடுறா. கோவில்னா என்ன? இனிமே இந்த வீடு தான் நமக்கு கோவில். பா, எல்லாரும் காப்பா கேட்டுங்க, கிரகப்பிரசத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிடுவோம். அம்மா, என்ன மாதிரி வீடு கட்சிக்குது இல்ல? இதுல அப்படியே ஒரு 40 இன்ச் டிவி வாங்கி மாட்டி படம் பார்த்தா சூப்பரா இருக்கும்ல. நீ வரைஞ்சு வாங்குற காசுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். அப்பா போட்டோ 2 நாளா கீழே கிடக்குது, அதை எடுத்து மாட்டுறா முதல்ல. ஏய் ராஜி, சீக்கிரமா கிளம்புடி, லேட் ஆகுதுல்ல. சரிம்மா. நான் ஒண்ணும் பண்ணலமா, தாப்பால திறந்தா கையோட பேத்துன்னு வந்துச்சுமா. புது வீட்ல எப்படி பேத்துன்னு வரும்? என்ன லட்சத்துல கட்டி கொடுத்துருக்கானுங்க. எங்க அந்த பகுதி? இருமா பெது கள்ளி முடியற, இறக்கி விடு. என்ன போ, இங்க இருந்தா தானே உழுது. அவ்வளவுதான். ராஜி, இப்ப தள்ளி பாரு. வரல இல்ல. அவ்வளவுதான். இதுக்கு போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்குமா. பழகுறாங்க. ஏய், சீக்கிரமா கிளம்புடி. மதியத்துக்கு கேண்டீன்ல எதுனா வாங்கி சாப்பிட்டேன். சரிம்மா. பார்த்து போடி. வரமா. வேணாமா, சொன்னா கேளுமா. டேய் பகுதி, பகுதி எங்கடா? உனக்கு மட்டும் தான் எல்லா பிரச்சனையுமே நடக்கும், வேற யாருக்காவது. என்னங்க இது? எதை தொட்டாலும் கையோடு பிடிக்கிட்டு வருது, ஒரு ஆணி கூட அடிக்க முடியல. பாத்ரூம் குழா உடைஞ்சு போச்சு, அங்க பாதியோட தண்ணியில இருக்குது. உடச்சிட்டீங்களாடா? காட்டு முன்னாடி திரும்ப பிடிச்சலுத்தா கையோட உடஞ்சி தான் வரும். என்ன சார் நீங்க கஷ்டத்தில் வந்துக்கிற ஜனங்கிட்ட இப்படி பேசலாமா? மா, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்கண்ணா. பா, வீட்டு நம்பர் எழுதிக்க, குழாய்க்கு ஒரு 300 ரூபா போட்டுக்க. எது 300 ரூபாவா? நாங்க என்னத்துக்கு கொடுக்கணும்? இல்ல 6 மாசம் கான்ட்ராக்ட்ல தான் இருக்குது, நீங்களே சரி பண்ணி கொடுங்க. என்ன ஆர்டர் போடுற? நீ வச்ச ஆளா நானு? பிடிச்சிருந்தா இருங்க, பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. எங்க போவோம்? இருந்த வீட்டை இடிச்சிட்டு எல்லாரும் இங்க கொண்டு போட்டீங்க. ஏய் பகுதி, அபார்ட்மெண்ட் கணக்கா வீடு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி இங்க கூட்டின்னு வந்தல்ல, பதில் சொல்லு எல்லாருக்கும். சொல்லு. மா, நானும் உங்களை மாதிரி தான் நம்பி வந்தேன். கொஞ்சம் இருங்க, மாவட்டத்துக்கு ஃபோன் வச்சுட்டா. இருங்க முறைக்கிறாமா, போயிடலாம். டேய் சும்மா இருடா. பாதி காசு ஆட்டையை போட்டு லக்ஸரி அபார்ட்மெண்ட்டாக கட்டினா இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இவன் பேரில் தானே கான்ட்ராக்ட் இருக்கிற பரம, உனக்காண்டி தான் இவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. சரி சார். டேய், எல்லாம் சரி பண்ணி தரோன்னு சொல்லு. பேட்ச் ஒர்க்னு இடம் இந்திக்காரனை போட்டு வேலை செய்கிற மாதிரி காட்டுங்க. எலெக்ஷன் முடிகிற வரை இப்படியே ஓட்டணும். சரி சார். பேசிட்டேன்பா, நீங்கள் யாரும் துட்டு கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்க சொல்லிட்டாரு. யார் வீட்டில் என்னென்ன பிரச்சனை எழுதி கொடுத்துட்டு போங்க. பா,
நோட் பண்ணிக்கப்பா. இப்போ எல்லாரும் வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா வாங்க. ம் மா வாங்க வாங்க. மாமா எழுதி கொடுத்துட்டு போலாம். நாளைக்கே பேட்ச் ஒர்க் பண்ண இந்திக்காரர் வந்துருவாரு. ஆளை பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. பேர் என்ன? குமார். குமாரா? சுனில் குமார் சார். படித்து பார்த்ததில் கையெழுத்து போடு. अच्छा बहुत अच्छा. யோ என்னையா இது? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். சப்டைட்டில். டேய் குமாருக்கு எங்கெங்க பேட்ச் ஒர்க் பண்ணு காட்டு. ஜாவ் ஜாவ். வேணா கொடுத்துட்டு போ. நல்லா தான்டா கட்டிக்கிறானுங்க. ஏ ருகோ ருகோ. என்னடா இது? பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க்கா? டேய் என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? தொட்டாலே தூள் ஆகுது. पागल है क्या? बोला ना तुमको पैच वर्क. டேய் இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க்கடா வச்சிருக்கீங்க? पूरा बुक पैच वर्क का ही है. பூரா புக்கா? 4 செங்கல் சிமெண்ட் எடுத்து ஒட்டி வச்சுன்னு பில்டிங் நான் சொன்ன சுற்றி நிற்கிறீங்க. இதெல்லாம் எவன் வந்தாலும் பேட்ச் ஒர்க் பண்ண முடியாதா? இந்த வேலைக்கு வேஷம் வேற. நான் கிளம்புறேன். சரி உன் இஷ்டம். 3 லட்ச ரூபா காசு எடுத்துச்சு கிளம்பு. 3 லட்சமா? ஆமாம், வேலை முடிக்காமல் பாதிலே கிளம்புனா 3 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்டணும். எழுத்து போட்டு கொடுத்துருக்கிய. படிக்கலையே நீ? அட பாவிங்களா, இதுக்கு தான் ஹிந்தியில் டாக்குமெண்ட்ஸ் வச்சிங்களாடா? தமிழ் லட்சம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவல்ல. ஒழுங்கு மரியாதையே வேலையை பாரு. போ பேட்ச்காரன். चलो तेरा टाइम आ गया. ஜல்தி ஜல்தி. ஆனிச்சியா? ஆமாம். இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்த பக்கத்து விட்ட பார்த்து வந்துருப்பேன். டார்ச்சருங்க. காய்கறி வெள்ளம் யாரும் தொடக்கூடாது. நல்ல சிமெண்ட் தானே? கலவை கரெக்டாக்குதா? கட்டணம் ஒன்று விட்டுருங்க. பேச்சு அடிக்க வந்தோன்னு கேளுங்க. வேலை மேலே வேலை வாங்கினேன். போட வெளியில். இல்லைண்ணா, அவர் கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாருண்ணா. அவருக்கு எதுனா பிரச்சனை இருக்கும்ண்ணா. என்னமோ சுப்பிரமணி. கண்டிப்பாக வேலை சுப்பிரமணி. ஹலோ. என்னங்க அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க? ஒரு ஆட் கொடுக்க வந்தேன். இங்கேயா? ஆமா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். வாங்க, அன்னைக்கு மாதிரி ஓடி போயிடாதீங்க. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க தினத்தி எல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம ஏதாவது இங்கிலீஷ் பேப்பரில் ஆட் கொடுத்துக்கலாம் வாங்க. ஏங்க உங்க நியூஸ் பேப்பர் பத்தி நீங்களே தப்பா பேசலாமா? வாங்க. ஏங்க 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 சொன்னா கேளு. இங்கதான். அவர்கிட்ட தான் கொடுக்கணுமா? அவர்கிட்ட போகாதீங்க. ஒரு ஆட் கொடுக்கணும் சார். மாவீரன் காமிக் வரைய தகுதியுள்ள நேர்மையான ஆர்டிஸ்ட் தேவை. இதா கண்டென்ட். சாரி மேடம். எம்டி ரூமுக்கு வாங்க. ஏங்க அவங்க யாருங்க? நிலா மேடமா? அவங்க தான் சப் எடிட்டர். இந்த பழைய கதையெல்லாம் இப்போ யாரும் படிக்கிறது இல்லைம்மா. இதோட அந்த மாவீரன் எபிசோட க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆட் போட்டால் ரெவென்யூவாவது வரும். சார் 20,000 எபிசோடுக்கு மேலே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் சார். அந்த லெகசியை விட வேணாம் சார் ப்ளீஸ்.
என்ன சுப்பிரமணி, தினத்தியெல்லாம் வேஸ்ட்டு. ஏங்க அது தப்பிக்கிறதுக்காக சொன்னதுங்க. நீங்கள் சப் எடிட்டர்னு எனக்கு தெரியாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. போயிட்டா யார் வரைகிறது? உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய காமிக் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து வரைஞ்ச இடம். இது மனசில் வச்சு வேலை செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, நைஸ். கையெழுத்து போடல? நீங்கள் தானே வரைஞ்சிங்க, இல்லை நீங்களும் ஆள் வச்சு வரைகிறீங்களா? ஏங்க நான் தாங்க வரைஞ்சேன். அப்போ கையெழுத்து போடுங்க. இதாங்க மாளிகை. என்ன பாக்குற? வா. நாளைக்குள்ள பாக்கி காசு வரலன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டவ் கொண்டாந்து கடாசிடுவேன் சொல்லிட்டேன். கொடுத்துறேன்ப்பா. பாரு இதே தான் சொல்றாங்க. உள்ளவாமா, உள்ளவா. ஏ ராஜி, சேர் எடுத்து போடுறி. இல்லை இல்லை இருக்கட்டும், நான் டீ போட்டு எடுத்துன்னு வரேன். உட்காரு. இதான் எங்கள் வீடு. உள்ள ஒரு ரூம் இருக்குது, அதான் நம்ம ஆஃபீஸ் ரூம். அங்கே தான் வரைகிறதெல்லாம். இங்கே எப்போ இப்படி தான். இந்த மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் தட்டி கேட்டு மாத்தாம கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க. தட்டி கேட்குறதா? இப்படி தான் எங்கள் அப்பனும் மக்களுக்காக போராடுறேன்னு கொடியை தூக்கி நின்னான். எல்லாம் மாறிடுச்சா என்ன? கட்சியில் இருந்தாலும் என்ன பண்ணானுங்க தெரியுமா? நான் எங்கள் அப்பனை மாதிரியே இவனை மாதிரியே பெரிய வீரம்லாம் இல்லை. நான் ஒரு சராசரி ஆள். எனக்கு எங்கள் அம்மா தங்கச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். நான் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக நான் எதை வேணாலும் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுவேன். செல்வி குழந்தை தொட்டி ஒரு உழுந்துச்சுட்டா. பச்சை குழந்தை வெயிட் கொடுத்தாங்க, அவன் செவரு உடைஞ்சு கீழே விழுந்துருக்குது. என்ன பில்டிங் கட்டிருக்கானுங்க? காசு அடிக்குமா? நல்ல வேலை, பெரிய அடி எதுவும் இல்லாதனால பொழைச்சுக்கிட்டான். சாவலல உயிரோட தானே இருக்கு, அப்புறம் என்ன கூட்டம் கூட்டிக்கிட்ட? கிளம்புங்க. நடந்தது ஒரு விபத்து. ஏன் நீங்க வீடு கட்டினா சின்னதா விரிசல் விடுது இல்லையா? இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்த கூடாதுப்பா. எது சின்ன விஷயம்? இன்னைக்கு இந்த குழந்தை மேல விழுந்த மாதிரி நாளைக்கு தூங்கிட்டு இருக்க வயசானவங்க மேல விழாதுன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு இங்க நடக்கிற அட்டூழியம் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருதா இல்லையா பாருங்க. ஏய், மீடியால இருந்து ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். நிலா, இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீ இதை தலையிடாத. டேய், என்னடா பேசுற நீ? மா நீ கம்முனுமா. நிலா நீ கிளம்பு. நிலா, இத பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதா இருந்தா இருங்க. இது வேணா அது வேணான்னா அந்த வேலை பார்க்கறவங்க தங்குறாங்களே அந்த தகர கொட்டையில போய் தான் தங்கணும். என்னப்பா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களே? சந்தோஷமா இப்போ போராட்டம் பண்ண எல்லாம் கிடைச்சிரும் சொன்னீங்க. எப்பா உன் தகர கோட்டையை வேணா ஒண்ணு வேணாம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது நீங்க கட்டி கொடுத்த வீடு. ஏய் பாடி போலாம். இன்னும் எதுக்கு நிக்கிறீங்க? எல்லாம் கிளம்பி போங்கயா. இத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தா என்ன ஒரே நிமிஷத்துல எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தி வெளியே அமிச்சிட்டல? சார் 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 நான் வேணும்னு பண்ணல சார். ஏய், எனக்கு இல்லாத வேலையை எவனும் பார்க்க கூடாது. இதுக்கப்புறம் உன் கையெழுத்த அந்த காமிக்ல நான் பார்த்தேன், இந்த ஆபீஸ் வாசல்லே உன் கையை வெட்டுவேன். மக்கள் மாளிகையை பற்றிலாம் நியூஸ் பண்ண முடியாது. இந்த நியூஸ் பேப்பரை நடத்துறது யாருன்னு நினச்சிட்டு இருக்க? நீ மட்டும் இல்லை, இங்கே ஒருத்தரும் வேலை பார்க்க முடியாது. ப்ராக்டிக்கலாக யோசி. நிலா மேடம், வாமா.
நல்ல ஆளாக பிடிச்சிட்டு வந்த வேலையை விட்டு போகிறாராம். பேசாமல் ரீடர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் நோட் போட்டுட்டு இதான் மாவீரனோட லாஸ்ட் எபிசோட்னு சொல்லி முடிச்சிருங்க. என்னப்பா கதையை முடிச்சிடலாமா என்னப்பா? முடிச்சிடலாம் சார். அப்புறம் என்ன முடிச்சுட்டு நாளையிலேருந்து ஆட் போட்டு சொல்லுமா அந்த இடத்துல. சும்மா அந்த பழைய காமிக்கையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு. சாவுக்கு அஞ்சாமல் யமனை எதிர்க்க துணிந்தான் வீரன். அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான். தன் உயிரையே கொடுத்து மக்களை காப்பாற்றினான். அறுபது வருஷ கதையை இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டல. நீ எல்லாம் கிளம்பு. இல்லை நிலா, இந்த வேலைனால நிறையா தேவையில்லாத யார் போய் கேட்கணும்? எல்லாம் மனுஷங்க பேசுவாங்க. மா மா எப்படி அடிபடிச்சு? என்னமாச்சு? ஏய் சொல்லி என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை விடு. மா கேக்குறேன்ல, சொல்லுமா என்னமாச்சு? சொல்லி என்ன பண்ண போறேன்? அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொல்ல போறேன் அதானே? உடனே மா நான் கேட்டுனே இருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஏன் நாளைக்கு வரைய கதை இல்லையா? வர இன்ஜினியர் வந்தா, என் தங்கச்சி குளிச்சிட்டு இருந்தா, கதை திறந்து பார்த்தா, கேட்க போன அம்மாவை அடிச்சுட்டான். வரடா வர. மா நீ வா, நம்ம ஆஸ்பத்திரி போலாம். அண்ணன்ட்ட ஏமா சொன்ன? அது என்ன பண்ணும் பாவம்? பென்சில் எத்தனை வந்துக்கிறான்ப்பா குத்துறதுக்கு. குத்துறேன் குத்துறேன். குத்துறேன். என்னப்பா இப்படி அவசரப்பட்ட? நாளை பின்ன உன் தங்கச்சி சேஃபாக காலேஜுக்கு போய்ட்டு வரணுமா? ஆ மா எங்கம்மா அண்ணன்? கோவத்துல சண்டை போட ஏதாவது போயிருக்கு போகுது. யாரு? உங்க அண்ணனா? தங்கச்சி ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு வேணா கேட்டுன்னு வருவான். உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அந்த பொறுக்கி பையனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிருப்பான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு பிறந்திருக்கிறது பாரு, தொட நடிகை பையன். வீட்டில் வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கு அது திரும்பி முறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். மா என்ன பேசுற நீ? தப்பு பண்ணவன விட்டு அண்ணனை பிடிச்சி திட்டினுங்கிற. ஜன்னல் இல்லாத வீட்டுல கூட வயசு புள்ள இருக்காளேன்னு நான் பயந்ததே கிடையாதுடி. ஆனா இங்க ஊர்தான் சரியில்லைன்னு பார்த்தா அதை கட்டு கொடுத்த இவனு கூட சரியில்லை.
அந்த இன்ஜினியர் தலைய கல்லுல வச்சு அடிச்சான். அவன் மூஞ்சி கிழிச்சு கண்ணாடியில வச்சு அடிச்சு அவனை செதிலா பேத்து அவன் மூஞ்சி கிழிச்சு. இந்த கருமத்தை வரைஞ்சுதான் இவ கேட்டான். என்னம்மா பண்ற நீ? இதெல்லாம் அண்ணன் கஷ்டப்பட்டு வரைஞ்சதுமா. நீ வாழ்க்கையில பென்சிலே கையில எடுக்கணும். சொன்னா கேளுமா. கரெக்டு தான், நான் வரையதான் லாயக்கு இல்லை. உன் கதை நல்லா வீரமா தானே ஆகுது, அதை வரையிற என் கதை மட்டும் ஏன் அப்படிங்குது? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். வீரமே ஜெயம். வாழவும் தெரியாத சாகவும் தெரியாத கோழை அவன். வானமே அவனை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதது. ஒரு கோழை வீரனான கதைதான் இது. தலையில் நல்லா அடிபட்டிருக்கனால இப்போ அன்கான்ஷியஸாக இருக்காரு. 24 hours அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கலாம். என் புள்ள பொழைச்சுப்பா இல்லை டாக்டர்? பொதுவாக இந்த மாதிரி கேசஸ் பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவரோட கண்டிஷன் அப்படி இருக்குமா? என் புள்ள கொண்டு ஆகாது. மாமா உள்ள போக கூடாதுமா. மாமா எங்க போறீங்க? சத்யா அம்மா வந்திருக்கேன்டா. கேக்குதா? சத்யா சத்யா எந்திரிடா. அம்மா உன்னை இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன்டா.
எந்த கதறல்களுக்கும் கோழை செவி சாய்க்காமல் அசைவின்றி கிடந்தான். ஐயோ முனீஸ்வரா, புள்ளைய காப்பாத்துப்பா. ஆனால் கோழைக்கு தெரியவில்லை இன்றே அவனது கடைசி நாள் என்று. வைத்தியர்களும் விரைந்தனர். 2 பேரும் வெளியே அனுப்புங்க. அட்ரினல் 2cc கொடுமா. இன்டிபேட் பண்ண ரெடி பண்ணுங்க. எந்த வைத்தியமும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அவங்களுக்கு இந்த வெளில கூட்டு போங்க. அந்த கடைசி மூச்சில் நிகழ்ந்தது கோழையின் சாவு. கோழை இறந்து வீரன் உயிர்த்தெழுந்தான். அவருக்கு ஒன்றும் இல்லை. இஸ் ஆல் ரைட். நீங்கள் கூப்பிட்டு போகலாம். சிபிஆர் கூட பண்ணாமல் எப்படியா பழச்சான் புரியலையே. எப்படி புரியும்? ஒழுங்கா படிச்சிருந்தா தானே புரியும். குத்து கல்லாட்டம் இருக்கிற என் பிள்ளைய பார்த்து செத்துருவான்னு சொல்லிட்டான் டுபாக்கூர். ஏன்டா அப்படி பண்ண? இல்லம்மா, உனக்கு வரையறதுக்கு வேற இடமே கிடைக்கல. மொட்டை மாடி கைப்பிள்ளை போய் உட்காந்துருக்கிற. எனக்கு தலை வலிக்குதுமா, நான் படுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சாவிலேருந்து பொழைச்சி வந்திருக்கிற, இனிமே உனக்கு நல்லதே நடக்கும். ஈஸ்வரியே, நீ கும்புற முனீஸ்வரன் தான் உன் பிள்ளைய காப்பாத்திருக்கிறான். என்ன தைரியத்தில் ஒரே வீட்டில் இவ்வளோ பேர் கும்பலாக உட்காந்துக்கிறீங்க? ஒச்சிங்கன்னா எல்லாரும் கீழ் வீட்டுக்கு போயிடுவீங்க. வேந்து வெளியா வாண்டல. வாடி போலாம். சொல்றது உண்மைதான். போ. நெத்தியில் எவனும் பேண்டட் போட்டுருக்கூடாது. பார்த்து தூக்கின்னு வந்துடுறது. உனக்கு ஒன்று 2 நாள் துக்கம் செய்ய சொல்லணும். நீலாம் துக்கம் விசாரிக்க வேண்டியா? போ வெளியே போ. கண்ணில் மாட்டாது. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்பா. இப்போ தான் மொட்டை மாடில் ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வந்துக்கிறேன். எது வரையிறதா இருந்தாலும் வீட்லேயே உட்காந்து வரேன். தயவு செய்து செவுத்தில் மட்டும் கை வச்சிடாத ப்ளீஸ். அண்ணா, உங்ககிட்ட வேலை எதுனா இருந்தால் சொல்கிறீங்களாண்ணா? ஏங்கிட்டியா? இவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். தூக்கம் வரல, போய் பாடுறா. வீரனுக்கு உறக்கமே வரவில்லை. மாளிகையின் அவல நிலை அவனை தூங்க விடாமல் செய்தது. மக்களின் பிரச்சனைகள் ஓயும் வரை அவன் கண் அயரவில்லை. என்ன தூங்க விடாம யாரோ பேசினே இருக்காங்கம்மா. இந்த குமார் டெய்லி சரக்கு போட்டு போலவினேங்கிறான். நாளைக்கு வரட்டும், அவன் வாயில சிமெண்ட் வச்சு அடிச்சிடுறேன். இது அவர் குரல் இல்லைம்மா, வேற யாரோ தூய தமிழ்ல பேசுறாம்மா. என்னடா? என் ரூம்ல தான்மா யாரோ இருக்கிறாங்க. நீ வந்து யாருன்னு பாருமா. இங்க யாரா இருக்கிறா? எனக்கு கேட்டுச்சுமா. எங்கு தேடியும் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவில்லை. கேக்குதா? கேக்குதுடா. ஏன்டா கத்துற? சொல்றா. நான் பேசுனது இல்லம்மா, அவன் பேசுனது கேட்டுச்சா? எவன் பேசுனா? அம்மா இப்ப அவன் பேசுனானம்மா. என்னமோ சொல்றான்டி, கால் கேக்குதுங்கிறான். தட்டி கேட்பதே அதன் தீர்வு என முடிவு செய்தான் வீரன். இப்ப கேட்டுச்சா? உனக்கு கேட்டுச்சா? எனக்கு ஒன்றும் கேட்கல. உனக்கு ஏதாவது கேட்டுச்சு? இப்ப சொன்னானேம்மா, தட்டி கேட்பதே தீர்வு என முடிவு செய்தான் வீரன்னு. வீரனா? யார் வீரன்? அவன் என்னதாம்மா சொல்றான் வீரன்னு? அது ஒன்றும் இல்லை. வீரனுக்கு தூக்கம் வரலன்னா மாத்திரை கொடுக்க சொன்னார்ல டாக்டரு. போட்டுன்னு தூங்கு, கேட்காது.
வீரனுக்கு உறக்கமே வரவில்லை. பாவம் வீரனுக்கு தெரியவில்லை, இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாதென்று. இதை குணப்படுத்த முடியாதா? குணப்படுத்த முடியாதாமா? கொஞ்சம் அமைதியாடுறா. இவர் காதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல டாக்டர், ஒருத்தன் என் காதுல பேசினே இருக்கான் டாக்டர். வீரன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தான். கேக்குதா? பேகி பிடிச்சிருக்க மோடி. சும்மா இருமா. டேய் இப்படியே போட. வீரன் மதி அழகியை தன் கண்களாலேயே இல்ல நிலா ரசித்துக் கொண்டிருந்தான். இப்படிதான் சார் கூரையே பார்த்து பேசினுக்கிறான். கேட்டா ஏதோ குரல் கேட்குதுங்கிறான், ஆனா எங்களுக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. இது ஒரு காமன் கேஸ் ஆஃப் ஆடிட்டரி ஹாலுசினேஷன். உங்களுக்கு கேட்குற மாதிரி அப்படி ஒரு வாய்ஸ் நிஜத்தில் இல்லை. இல்லையே, எனக்கு கேக்குதே. கேட்கல, கேட்குற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாத எதையும் அந்த வாய்ஸ் சொல்லவும் முடியாது. இதை சரி பண்ணிடலாமா டாக்டர்? பண்ணிடலாம். டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை முதல்ல எடுத்துட்டு வாங்க. பில் போட்டுடலாமா சார்? யோசிச்சு பார்த்தா கரெக்டு தான் இல்லா. எனக்கு தெரிஞ்சது தான் அந்த குரல் வேற வேற மாதிரி சொல்லினே இருக்கு. வீரனுக்கு தெளிவு வந்தது. டே மைண்ட் வாய்ஸு அப்படியே ஓடுறு. வீணாய் அந்த 5149 பொற்காசுகளையும் விரயம் செய்ய வேண்டுமா என யோசித்தான். சார் பில் சார். எனக்கு தெரியாது அந்த குரல் சொல்லாதுன்னு சொன்னீங்க. பில்லை பார்க்கறதுக்கு முன்னாடி 5149 ரூபான்னு சொல்லிச்சே. அது எப்படி பில்லை பார்க்காம அமௌண்ட் தெரியும்? நீங்க பார்த்துருப்பீங்க. சத்தியமா அந்த குரல் தான் சொல்லிச்சு டாக்டர். சரி, நான் இந்த பேப்பர்ல ஒரு நம்பரை எழுதுறேன். எங்க அந்த குரல் அது என்ன நம்பர் கண்டுபிடிக்க சொல்லு பாப்போம். சொல்லாது. ஏன்னா உனக்கு தெரியாது எதையும் அதால சொல்ல முடியாது. வீரனை முட்டாளாக்க நினைத்த அந்த வைத்தியனின் தலையில் ஒரு கொட்டு விழுந்தது. இது பேய் இல்ல, பூதம் இல்ல, வீரமணி உள்ள காதுல வந்து இறங்கி இருக்கான். தொட்டு கும்பிடு. முனீஸ்வரா, ஏய் போதுமையா, நீ உன் புள்ள காதுல சொன்ன சொல்லே போதுமையா. போயிட்டு வா தம்பி. இப்ப கேக்குதா? எப்படியா கேட்கும்? காது ஃபுல்லா விபூதி அடிச்சு வச்சிருக்க, எப்படி கேட்கும்? சத்யா ஏந்திரி, வா போலாம். காதுல ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம். ஒருவேளை நான் போன ஜென்மத்தில் பெரிய வீரனா இருந்திருப்பனோ? இது கண்டிப்பா ஏதோ மனநோய் தான். நம்ம வேற டாக்டர் போய் பார்க்கலாம். இது மனநோயெல்லாம் இல்ல. நீ கூட என்ன நம்ப மாட்டறல்ல? வீரன் யமனை கண்முன்னே பார்த்தான். மணி நிறுத்து. எதுக்கு? யமனை கண்ணு முன்னாடி பார்க்க போறேன்னு சொல்றான் அவன். சும்மா ஏதோ ஓடிட்டு இருக்காத. வண்டி நிறுத்து சொன்னா கேளு. உனக்கு இன்னுமா புரியல? அவன் சொன்னா கண்டிப்பா நடக்குது. தயவு செஞ்சு வண்டி நிறுத்து நிலா. நான் வண்டியை நிறுத்த மாட்டேன். நடக்குதா பாத்துரும். ஐயோ விளையாடாத நிலா. சொன்னா கேளு, வண்டியை நிறுத்து. நிஜமாவே
யமனை கண்மனை காட்டிட்டான்டா. யம அங்க இல்ல. மக்களை காக்க ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு வீரன் தயாரானான்.